வணக்கம் மக்களில் பார்த்துட்டு மீன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லெவல் டெவில்ங்கிற ஒரு ட்ரோல் கேம் தான் பார்க்க போகிறோம் சின்னடி பார்க்குறோம் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. சரி வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்களாம் கேட்கலாம்டா அது வீடியோ போட்டு இத்தனை நாள் அது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வந்து 9th படிக்கிறப்ப நான் மறுபடியும் ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஸோ அதனால் அதுமா எனக்கு படிக்க வேண்டியது நிறையா இருக்குது மக்களே. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது ரொம்ப நாள் வீடியோ போடுறதே இல்லை. 9th படிக்கிறதுனா வீடியோ போட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாப்பர். ஸோ நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், அதனால தான் நான் வந்து வீடியோ போடுறதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூலில் நான் வந்து ஆடியோ வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சதுக்கு வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஏப்ரல் 30 வரைக்கும் ஸ்கூலுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. ஸோ நான் மே மாதத்துலேருந்து கண்டிப்பாக ஸ்கூல் நான் வீடியோ ரெகுலராக போடுவேன். மே மாதம் நம்ம லீவு தானே விடுவாங்க, ஆனால் கண்டிப்பாக வீடியோ ரெகுலராக போடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் கேம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்து அதுவும் ரொம்ப உலகத்திலே கஷ்டமான கேம்னு வர சொன்னாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரோ போடாமல் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேமை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தம்பி சீக்கிரம்டா இல்லைடா அது இப்படி இருக்குது. இது என்ன கேம்டா அது? இது அவ்வளோதான் என்ன கேமு? ஏய் தம்பி அடப்பாய் இவ்வளோதான் அடப்பா இது இவ்வளோதான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்களா கீழே அடைச்சாண்டை கேஸ் இவனுக்கு ஏதோ இது என்ன கேம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு டோர் கிட்டே போக சொல்லுவானுங்க. அந்த டோர் கிட்டே போகிறதுக்குள்ளே நிறைய தடைகள்லாம் இந்த தடவை வேறு மாதிரி இருக்கும் பாரு. இந்த தடவை கண்டிப்பாக அப்படி இருக்காது, வேறு மாதிரி நினச்சாண்டா. இப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்கள். அடப்பாய் டேய் தம்பி இதெல்லாம் சரியில்லடா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் வந்து அடப்பாய் டே ஆண்டா ஏன் உங்களுக்கு ஏன் அந்த வெறி? ஸோ டக்குன்னு இவ்வளோ கஷ்டமாக பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்களேன். ட்ரோல் பண்ணுற டே எடுத்தோடனே வாடா ஏன்டா எடுத்தோடனே பண்ணுறாங்க. அடப்பாய் ஒழுங்காக வந்துட்டல, அதுக்கப்புறமா என்ன வெறி ஒழுங்காக வந்துட்டான் மக்களே. அதுக்கப்புறம் பொசுக்குன்னு கீழே வந்துட்டான். ஃபா முடிச்சிட்டோம் மக்களே. நல்லா தான் போயிட்டு இருந்தேன். அப்போ சம்மந்தமே கீழே வந்தேன். இந்த தடவை கண்டிப்பாக வேறு மாதிரி தான் சிரிச்சிருப்பானுங்க. இங்கே பார்த்து அடப்பாவி இது என்ன பொண்ணே தெரியல. ஸோ டக்குன்னு நம்ம ஒழுங்காக ஓடி இப்போ ஏன்டா உங்களுக்கு இந்த வெறி? இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக நம்மளுக்கு பிடிச்சி ட்ரோல் பண்ணுறாங்க மக்கள். இப்படிலாம் இருக்குது பாருங்க. இப்படி போயிட்டு பிடிச்சிரு இவங்க ஆடாட் அப்படி அதெல்லாம் நினச்சேன்னா அது இவ்வளோ ஈஸியாக வைக்கிறீங்களா தெல்லுமுள்ளுங்க வைப்பானுங்களேன்னு நினச்ச மாதிரியே டே ஒழுங்காக தான்டா போயிட்டு இருந்தேன். ஏன்டா அவனுக்கு அந்த வெறி? ஸோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமு கொஞ்சம் எனக்கு கிட்ட சரி வரல மக்கள். அதெல்லாம் இல்லை டே இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கண்ட்ரோல் சரியாக வரமாட்டேன். கண்ட்ரோல் சரியாக வரமாட்டேங்க மக்கள். அதான் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கு ரொம்ப. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டே அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. இன்னும் ஐயோ ஏன்டா கண்டிப்பாக அதை பண்ணி வச்சுருப்பானுங்களே. இவ்வளோ நினச்சான் இரு நினச்சான்டா இப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். இவங்க அது எப்படி ஒன்றுமே பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ டக்குன்னு போய் இதுனதுராது அட பாயுங்களா இப்படிலாம் ஒரு மனுஷன் இப்படிலாம் டார்ச்சர். நான் சும்மா எனக்கு இப்படி தான் பண்ணுவான்னு நினச்சி அந்த சைடு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. டக்குன்னு போ அவ்வளோதான் அந்த லெவலு. அது கரெக்டாக அது வரதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடணும். அவ்வளோதான் மக்களே லெவலு, வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதுனால புரிஞ்சிருச்சு மக்களே. ஏதோ நான் அந்த சைட்லேருந்து வரப்போது அந்த ஓட்டையில் நான் போய் ஒளிஞ்சுக்கணும். அதான் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அது எப்படி எனக்கு சும்மா இருப்பாங்க நானும் பார்த்தேன். இங்கே ஏதாச்சும் அப்பாடி தப்பிச்சிட்டோம் மக்களே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆனால் பயங்கரமாக நம்மளை பிடிச்சது கேமில் ட்ரோல் பண்ணுறானுங்க. ஸோ டக்குன்னு அடுத்த லெவல் பற்றி நம்ம ஏறலாம் நம்ம. ஸோ இதுன்னு அடப்பாய் என்னடா இப்படி ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போல இருக்குது. நீ எப்பயாச்சும் போடிங்களாண்ணே ஒழுங்கா அப்போ விட்டானுங்களே இதுக்கு கைஸ். ஆனால் ஒரு சில லெவல் தான் நம்ம ஃபஸ்ட் டைமே முடிச்சிடுறோம். ஒரு சில லெவல்லாம் வந்து இந்த லெவலையும் நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு சில லெவல் தான் ஃபஸ்ட் ட்ரைவிலே முடிச்சிடுறோம். இந்த அடப்பை ஒரு சில நிறைய லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது தடவை 3வது தடவை ட்ரைவில் தான் முடிக்கிறோம். நம்ம இது எப்படா முடிக்கிறது தான் இப்படி தான் முடிக்கிறோம். வணக்கம் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் முடிச்சிடணும். இப்படி பண்ணுறானுங்க பாருங்களேன். இப்போ என்ன இதெல்லாம் அது புதுசாக இருக்குது இல்லையே? எப்படா நான் போவேன்? புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ரீட்ரை கொடுத்துட்டு இது மேலே ஏறிக்கணும் போல இருக்கேன். அது மேலே ஏறிட்டோமா இப்போ இல்லை இப்போலாம் மேலே ட்ராப் செட் பண்ணி வைப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இப்போ போய் நினச்சான்டா இப்படி தான் ஏதாச்சும் பண்ணுவீங்க. நான் ஃபஸ்ட் ட்ரைலே முடித்தேன் பார்த்தீங்களா.
தட்ஸ் கால் ரோஹித் கேமிங்டா. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ ரொம்ப ஓவராக பேசாமல் போவோம். இதுலேயும் ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணி வச்சுருப்பானுங்களே. இதுலே நினச்சேன் அது எப்படி அவனுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருப்பான்னு நினச்சேன். அதான் பொறுமையாக ஒன்று ஒன்றா போயிட்டு இருந்தேன் நான். இது என்னது? ஏய் வா வாட் இஸ் திஸ்? அவ்வளோதானே இந்த லெவலும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போய் இது என்னது? ஓ அதை எடுக்கக்கூடாதா? ஓ ரைட்டு, அதை எடுக்கக்கூடாது மக்களே. அந்த மேலே உள்ளதை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிச்சிட்டோம். நம்மளா இந்த லெவலையும் முடிச்சாச்சு. அதை எடுத்தால் தான் போகணுமா, இல்லை எடுக்காட்டியனாலும் போக முடியுமான்னு தெரில. இது என்னது? புரிஞ்சிருச்சு. இது என்னென்னு புரிஞ்சிருச்சு மக்களே. அந்த உருண்டை இருக்குல்ல, அது எதுலலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மேலே நம்ம காலை வச்சு போன போல இருக்குது. அது புரிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதில் ஒரு பாய் இப்படிலாம் பண்ணக்கூடாதுறானா. பார்த்தீங்களா என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ இப்படி குடிச்சிட்டு இப்படி போயிட்டு அவங்களை முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ அடுத்த லெவல் போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னது? ஓ இதில் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. நம்ம எடுக்காமலே போவோம். நமக்கு அதான் மக்களே சேஃப்டி. ஸோ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது எல்லாமே. நான் வேணா வேகமாக வருது மக்களே. நான் அது மேலே ஏறினோடனே இன்னும் கொஞ்சம் வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். ஸோ அடுத்த லெவல் ப்ளீஸ் இது அதாச்சும் ரிவர்ஸ், அதாச்சும் நான் லெஃப்ட்டு கொடுத்தா ரைட்டு போது, ரைட்டு கொடுத்தா லெஃப்ட்டு வருது மக்களே. ஓ இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்களா? இப்படிலாம் இருந்தால் பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஐயோ டே கைஸ், இது இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்டு கொடுத்தா ரைட்டு போகிறேன், ஐயோ லெஃப்ட்டு கொடுத்தா ரைட்டு போகிறான், ரைட்டு கொடுத்தா லெஃப்ட்டு போகிறான். ஸோ அதான் மக்களே ஒரே டென்ஷன். இதுதான் எனக்கு பிடிக்காத லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீட்ரை கொடு. ஓ பாடி இது ஐயோ கைஸ் தப்பாக கொடுத்துட்டேன் மக்களே. இருங்க நம்ம வந்து எப்படியாச்சும் கரெக்டாக கஷ்டப்பட்டு முடிக்கலான்னு சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ளே பாருங்கள். நான் விட்றாடே சவுண்டை ஏற்று தேவா வாடுறான்டே. கேள்றாடே கேள்வி போய் இல்லை இரடா பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ போ ப்ளீஸ் ஜம்ப் பண்ணுற பட்டன் கொடுத்தா அது மேலே போகுது. ஏதாச்சும் வந்து இப்போ நான் ஜம்ப் பண்ணுற பட்டன் எனக்கு இருக்குல்ல, அது கொடுத்தா அது மேலே போகுது மக்களே. இந்த சாப்டரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. லெஃப்ட்டு கொடுத்தா ரைட்டு போகிறேன், ரைட்டு கொடுத்தா லெஃப்ட்டு போகிறேன், ஜம்ப் பட்டன் கொடுத்தா இந்த ஆணி மேலே போகுது. என்னடா லெவல் பண்ணி வச்சுருக்கீங்க. அவனா நான் ஒரு ராடே அடோ பாய் திருட்டு பசங்களா. உங்களுக்குலாம் கொஞ்சம் மனசாட்சிங்கிறது ஒன்று இருக்காடா உங்களுக்குலாம்? இவங்களாம் மனசாட்சிங்கிறது இவங்களாம் மனசாட்சிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை மக்களே. அடப்பா என்ன ஒருத்தன் இங்கே பாருங்க, லெஃப்ட் கொடுத்தா ரைட்டு இது கரெக்டாக தான் இருக்குங்களே. ரைட் கொடுத்தா ரைட்டு போகிறான், லெஃப்ட் கொடுத்தா ரைட்டு தான் போகிறான். ஸோ வச்சு இது வேறு வளர்றாங்க கிளாஸ் வந்து கரெக்டாக தான் போகிறான். ரைட்டு கொடுத்தா ரைட்டு போகிறான், லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட் போகிறான், கரெக்டாக தான் போகிறான். அதில் ஜம்ப் பண்ணுற பட்டன் ரொம்ப வந்து மேலே போனான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு இன்னும் இல்லைடா அது ஒன்றுமே பண்ணல. இவனுக்கு ஏதாவது பண்ணாமல் இருக்க மாட்டானுங்களே. இவனுங்க பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த லெவலில் ஏதாவது ட்விஸ்ட் நினச்சண்டா. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லெஃப்ட் ரைட்டு ரைட் லெஃப்ட், அதாச்சும் வந்து லெஃப்ட் கொடுத்தா ரைட்டு ரைட் கொடுத்தா லெஃப்ட்டுங்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஒரு மாதிரி அதிருது. மறுபடியும் லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக ஆகுது இப்போ. ஸோ இப்போ இந்த பிளாக்கில் குதிச்சோடனே மறுபடியும் மாறிடுச்சு. ரைட் கொடுத்தா லெஃப்ட் போகிறான், லெஃப்ட் கொடுத்தா ரைட்டு போகிறான். இந்த பிளாக்கில் குதிச்சோடனே மறுபடியும் கரெக்டாக மாறிடுது. இந்த இப்போ இப்படியே அப்படியே தான் இருக்குது. ஓ இது பேர் இதடா லெவல் இது புதுசாக பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கே தரல. இது என்னதுடா அது? நான் அப்படி பண்ணுறீங்க. அவ்வளோதான் மக்களை முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா போயிடலாம். இதுதான் ஹார்டஸ்ட் கேம் இந்த வேர்ல்டு மக்களே. ஸோ டக்குன்னு போ இது என்ன ரிவர்ஸ் போகுது. யூ மேன் யூ இடியட் என்னடா பண்ணுறீங்க? அடப்பாவி. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படியே தப்பு பண்ணிட்டோமே. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இப்போ கரெக்டாக போகணும் மக்களே நம்ம. ஸோ டக்குன்னு போ போட்டே ஸ்டாலின் நான் வராரு, உங்கள் விஜய் உயிர். அடுத்து என்ன வரும்? அடுத்து வாயில் வர மாட்டேங்க மக்களே. நீங்களாம் கேட்கலாம் அது கட்சி பாட்டு பாரு நீ டிஎம்கேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மக்களே. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ சினிமா பாட்டோட இந்த கட்சி பாட்டு தான் மக்களே சத்தியமாக சொல்ல நல்லாயிருக்கு. பாட்டு கேட்டிங்களா? ஸ்டாலின் தொடரட்டும் அடப்பாய். சரி இந்த பாட்டு ஆனால் மக்களே டிஎம்கே பாட்டோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா திட்டுறானுங்க. வந்து டிவிகே பாட்டு போகணும். உங்கள் விஜய் அடுத்து என்ன வரும்? அந்த பாட்டில் அடுத்து என்ன வரும் தெரில. என்ன வரும்? பாடா அடப்பாய் ஒரு பாட்டை தப்பாக பண்ண தப்பாடா. பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ இப்படி போயிட்டு
அவ்வளோதான் அவ்வளோதான் குச்சி. இது வேறு கண்ட்ரோல்ஸே வர மாட்டேங்குது. இருடா என்னடா அது இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஜம்ப் பண்ணுறான். அந்த சைட் மேலே போக மாட்டேங்க அவன். குதிரா இன்னும் தெரியல ஒரு மாதிரி மார்க்கமாக நடந்துக்கிறான் ஒரு மாதிரி. இப்போதைக்கு வந்து இப்போ இப்படி குதிச்சுட்டு அவ்வளோதான் அப்படியே ஏன்டா இப்போலாம் எனக்கு மட்டும் நடக்குது. பல தடவை ட்ரை பண்ணி மாற்றிட்டு மக்களே இந்த லெவலை முடிக்கவே முடியல. இந்த லெவலில் ஒரு மாதிரி மார்க்கமாக ஒரு மாதிரி குதிக்கிறாங்க என்னன்னே புரியல. அவ்வளோதான் குதிச்சு குதிக்கவே மாட்டியா மக்களே. என்னதான் புரியல. இந்த லெவல் ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இந்த லெவலே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. இது புரியல. இது இன்னும் குதிக்கவே மாட்டேங்க. நான் எட்ஜில் போனால் ஒரு மாதிரி இருக்காம. அதாச்சும் இதில் என்னென்னா வந்து திடீர்னு பட்டன் தான் வேலை செய்ய மாட்டேங்குது மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். அவளை ஒட்டே உங்கள் விஜய் உயிர் என்ன காக்க டன் 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 டன். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ முடிச்சாச்சுல லெவலை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம டக்குன்னு இது அதுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏன் வந்து ஒரு மாதிரி மார்க்கமாக குதிச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் மார்க்கமான ஒன்று குதிக்கல. என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பார்த்தீங்கன்னா வந்து தலையிட்ட தண்ணி போட்டுருச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய தண்ணிலாம் படல, என்னோடய வேறு ஸ்க்ரீனில் போட்டு அப்படிலாம் ஆயிடுச்சு. மிச்சப்படி லெவல்லாம் நல்லா இருந்துச்சு. மார்க்கமாலே ஒன்று குதிக்கல. ஏய் நான் ஒரு டேய் சவுண்டு எடப்பா என்னடா இல்லாதலாம். நான் ஒரு டேய் சவுண்டை ஏற்று தேவா வாடுறான் டேய் கேள்றா மாடப்பா வர்ற மாதிரியே நீ இப்பெல்லாம் ஏமாற்றக்கூடாதுறானா பாருங்க. வர்ற மாதிரியே வர வச்சு கடைசியில் ஏமாற்றிட்டானுங்க பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டேய் சவுண்டை ஏற்று தேவா எப்பா நானே போய் விழுந்துருப்போம் போல இருக்குது ஒரு மாதிரி. அதுவே ஒரு மாதிரி கையெல்லாம் போகுது மக்கள் என்னென்ன தெரில. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி வச்சுருப்பானுங்க. நினச்சேன்டா இப்படி தான் பண்ணுவீங்கன்னு. கடைசி ஸ்டெப்பை மட்டும் கீழே தண்ணி விட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பார்த்து போயிடலாம். இப்போ நம்ம இங்கே நின்றுட்டு அவ்வளோதான் குடிச்சிட்டு போயிடணும். அவ்வளோ முடிஞ்சிச்சு மக்கள் லெவல். ஸோ நம்ம டக்குன்னு அடுத்த லெவல் அடுத்த சாப்டர் போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒட்டே உங்கள் விஜய் உயிர் என்ன காக்க டன் டடாண்டா ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வேறு யார் தான் இப்படி பண்ணுறான்னு தெரில. ஸோ அவ்வளோதான் ஸ்டாலின் தோட்டர் ஒரு டிஎம்கே பாட்டுக்கு பாடினோன்னே இந்த கேம்காரனே பிடிக்கல. டிஎம்கே மேலே என்னடா அவ்வளோ ஏட்டு வச்சுருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஎம்கே ஓட்டர்ஸ்லாம் என்னை வந்து அதுக்கு திட்டாதீங்க. இவங்க டிஎம்கே தப்பாக பேசணும் அப்படின்னா நான் எதுவும் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல. எனக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசு மேலே ஃபஸ்ட்டு ஆகலை. நானே இன்னும் சின்ன பையனாக தான் இருக்கேன். எனக்குலாம் ஒன்றும் இந்தளவுக்குலாம் கட்சி மேலே இது சப்போர்ட் வைக்கிறதுலாம் இல்லை. நான் சும்மா அங்கே வந்து பாடுற பாட்டு நல்லா இருக்கும் பாட்டு அவ்வளோதான். இருடா என்னடா அப்படி பெருசாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதோ பாட்டு பாடினது தப்பாடா. என்னடா அது சிரிப்பாக வருதுடா அதை பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ வந்து இங்கே கீழே குதிச்சுட்டு அவ்வளோதான் இங்கே மேலே வந்துடுச்சு. இங்கே மேலே ஒரு புதுசாக வந்து ஒரு பைப் லைன் இங்கே ஏதோ ஜம்பிங் இது கொடுத்துருக்காங்க. இது வேறு வெளியே சின்ன பசங்க கத்துறாங்க மக்களே. அது கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இது என்னடா அது செம்ம. எங்கள் ஸ்கூலில் நீங்கள் என்ன நினச்சிங்க மக்களே. இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் என்கிட்ட வாங்க எந்த கட்சி ஓட்டு போடணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கட்சி ஓட்டு போடுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டிவிக்கே ஓட்டு போடுங்க மேம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றே புரியல. ஆனால் போய் டீச்சர்ஸ் என்னோட இப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாச்சும் அவங்க டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில. அது என்னோட டீச்சர்ஸ் இப்போலாம் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்று தோண ஆரம்பிச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போயே சொல்லியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சிக்கு நான் சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதுவும் வந்து எலெக்ஷன் வேறு நடந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்து சொல்கிறேன் மக்களே டீச்சர்ஸ் இப்படி இருக்காங்களே அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே உங்கள் விஜய் உயிர் என காக்க டன் 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 அடப்பாய். இல்லைனா நான் எந்த பாட்டு பாடணும்னு எனக்கு வேறு எந்த கட்சி பாட்டு தெரியாது மக்களே. ஏடிஎம்கே பாட்டெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என்ன சொல்ல இது வேறு வாயில் வர நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டையும் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் எல்லா கட்சி பாட்டையும் எங்களை பாடி நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து கேமுக்காக இல்லை பாட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த வீடியோ போடுறோம். இசையில் மலையில் எல்லோரும் நனைய தயாரா அப்படின்னு அந்த எல்லோரும் வந்து ரெடியாக இருந்துவாங்க. அடுத்த வீடியோவில் எல்லா பாட்டையும் அடுத்த வீடியோவில் பாடுறோம். ஸ்டாலின் தோட்டரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ன நடக்க போதீங்க. கீழே குதிரா தம்பி அவ்வளோதான் மக்களே.
பார்த்தீங்கன்னா டக்குனு போய் ஏ என்னடா டான்ஸ் ஆடுறீங்க அங்கே பாருங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. என்னப்பா இதுக்கு எந்த பாட்டு சிங்க் ஆகும்னு தான் தெரில. இது இந்த பாட்டு தும்மையே அப்படின்னு ஆடுறானுங்க. இது என்னதுடா அது டெலபோர்ட்டிங் மிஷின். என்னதுடா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உள்ளே குதிக்கணும் நினச்சேன்டா. அது அந்த இதுக்குள்ளே குதிக்கலான்னு பார்த்தா தெரியாமல் தான் இந்த பாக்ஸ் மேலே விழுந்துருந்தேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக புரிஞ்சிருச்சு கரெக்டாக வந்துட்டான். டேரெக்டாக அதுக்குள்ளே பிடிக்க முடியல, பாக்ஸில் விழுந்துட்டு அடுத்து டேரெக்டாக இதில் போயான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இதில் குதிச்சிட்டா இன்னும் பாடி ஏன்டா உங்களுக்கு அந்த வெறி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு இதில் ஏன்டா டெலபோர்ட்டிங் சாப்டர் போல இருக்குது. எல்லாத்தையும் டெலபோர்ட் இது தெரியாமல் தான் விழுந்த மக்களே, இது தெரியாமல் தான் விழுந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்துட்டோமா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக குதிக்க முடியல மக்களே. அந்த சைட் போகலான்னு தான் பார்த்து என் கீரை வந்துருந்தேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ டெலபோர்ட் ஆகிட்டோமா. அசிங்கப்படுத்தாதீங்கிறா ஏன்டா ஊரில் தெரிஞ்சு அவ்வளோதான்டா எல்லாம் திருப்பாகிடா என்னை பார்த்து அசிங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணுறது அந்த சைட் குதிக்கிறதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா நடக்குதுங்க அந்த பாக்ஸ் இது வரைக்கும் போயிட்டே இருக்குது. இன்னும் வந்துட்டான் போட்டே சூப்பே டன் சூப்பே டன் சூப்பே மங்கானமயில ஸ்ரீவல்லி நவ்வேரா ரத்னாமா. ஏன்டா ஃபஸ்ட்டு இதில் அவனுக்கு செட் பண்ணி வச்சு ஃபஸ்ட் ட்ராப்பில் தப்பிச்சா செகண்ட் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். அதான் ஒரு கருத்து சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான். அது வந்து எனக்கு செட் ஆகும் பாருங்கள். நான் ஃபஸ்ட் ட்ராப்பில் தப்பிச்சு போயிட்டேன், செகண்ட் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவாங்கிறது நமக்கு செட் ஆகும் மக்களே. ஆடாப்பாய் இப்போ நான் ஒரு திருட்டு வேலைடா பண்ணேன், நான் வாட்டிக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இப்படி போயிட்டு ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே போனால் கீழே தள்ளி விட்டுருவாங்க எனக்கு தோணுது. இதுக்கு மேலே எனக்கு போகிறதுக்கு நம்பிக்கை இல்லை மக்களே, அதிகமாக நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லைடா போங்கடா. அப்போ நான் போனி தான் ஆகணுமா. இதுக்கு மேலே நினச்சேன்டா இதுதான் ஏதாச்சும் பண்ணுவீங்க, இப்படி தான் ஏதாச்சும் பண்ணுவீங்க நினச்சேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம் நம்ம இப்போ. ஸோ டக்குன்னு ஆனால் அடுத்த லெவல் ஆரம்பிக்கிறா போட்டே சூப்பே அடப்பா ஏன்டா சூப்பேன்னு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இவன் பாருங்களேன் ஏதோ தட்டி விட்டான் நம்மளை பாருங்களேன். ஸோ இப்போ எப்படிரா போனோம் நான் என்னடா இது என்ன எப்படிரா போனோம் என்னடா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அடப்பா இது கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க. நான் பாருங்களேன் இப்படி போயிட்டேனா இப்படி விட வேண்டியதாக இருக்குது. சரி இப்படி போயிட்டேனா அவன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு போகணுமா பாருங்களேன். என்னடா இது இந்த லெவலே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நல்லாவும் இருக்கான லெவலு. ஸோ டக்குனு மழை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா போயிடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து இது என்னது லெவல் என்னடா மலை மாடு மாதிரி வளர்ந்து அடப்பாய் இது பார்த்தீங்களா காம்ப்ளான் குடிச்சுங்க வளருங்க. அது பதிலாக பார்த்தீங்கன்னா பட்டன் எடுத்துங்க வளருங்க. அது மாதிரி வளர்ந்து மலை மாடு இன்னோட வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. என்னோட குட்டி ஆகிட்டான் அடப்பாய் குட்டி ஆகிட்டான் பாருங்களேன். இவனை ஒன்று மலை மாடு மாதிரி வளரும் நான் குட்டிக்கிட்டே போகிறேன். அப்பாடி ஏடா லெவல் இது சிரிப்பாக வருது. காம்ப்ளான் குடிங்க வளருங்க. அது மாதிரி வந்து பட்டன் எடுத்துங்க என்னடா லெவலுக்கு நான் சிரிப்பாக வருது நான் பார்க்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து இந்த மேலே உள்ள பட்டன் எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் சின்னதாகிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க பொருசாக ஏதோ எறும்பு சைஸ்க்கு இருக்கான் பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா டக்குனா என்னோட துண்டு பாடி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி போகுது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ போயிட்டு இப்போ இந்த பட்டனை அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஓடணும் டக்குன்னு போக்கோ. ஆனால் சிரிப்பாக வருதுன்னு இந்த மக்கள் இது ஏதோ பென்சில் மாதிரி ஏதோ அப்படியே ஏதோ பெருசாகிட்டே போயிட்டுருங்க அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதை என்னடா குச்சிக்கிட்டா தம்பி கூட குச்சியாக இருக்கக்கூடாதுடா என்னடா குண்டாயிட்டான். இப்போ ஒன்று குச்சி ஆகிறான் இல்லை குண்டாகிறேன் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டு அவ்வளோதான் மக்களே. ஆனால் சிரிப்பாக இருக்குங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிற சாப்டர் போல இருக்குது. அதான் எல்லாத்துலேயும் ஹைட்டாக இருக்கான். இருறாரா ஒன்று குண்டாரா இல்லை ரொம்ப ஹைட் ஆகிறா இதான் மக்களை பார்த்துட்டு இந்த மாதிரி வேலை தான் மக்களை பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது ஒன்றுமே புரியலடா இது எப்படா முடிக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ குண்டாகிட்டே போவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்படி ஆகிட்டான் அவ்வளோதான் மறுபடியும் நார்மல் ஆகிட்டான். ஸோ அந்த டோர் கிட்டே போகும்போது எப்போயுமே நார்மல் ஆகிடுறான் மக்களே. ஒரு லெவலில் மட்டும் டோர் கிட்டே போகும்போது அவன் நார்மல் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னது இன்னொரு என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இப்பெல்லாம் கொடுத்தேண்ணா நான் இது அவ்வளோதான் மக்களே. அந்த அதை மீறி நம்ம போனோம்னா இந்த மாதிரி ஆகும் மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு மறுபடியும் நார்மல் ஆகிட்டான். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சாச்சு லெவலை.
சக்ஸஸ்ஃபுல்லாக லெவலை முடிச்சாச்சு மக்களே. ஸோ அடுத்த லெவல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம் நம்ம. இன்னும் அது வித்தியாசமாக இருக்குமா, இது முதல் லெவல் மாதிரி இருக்குது. ஏமா நீ அடா பாவி. ஸோ டக்குன்னு இப்போ வந்து அவ்வளோ இருங்கடா, நீ என்னடா இது முதல் லெவல் மாதிரி பண்ணுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏன்டா. ஸோ பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே இருக்கியடா. ஏய் என்னடா இதெல்லாம், என்னடா இது என்னடா அது புதுசாக இருக்குது. என்னடா புதுசாக பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா டோர் மேலே டோராக வருது. டோரில் வச்சுன்னா அது சீக்கிரம் ஓடு. தாவுடா தாவு. அவ்வளோதான் மக்களே. பார்த்தீங்களா என்னென்னவோ பண்ணுறாங்க. இப்போ சாப்டர் கொஞ்சம் ரைட்டு வித்தியாசமாக இருக்குது மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போ டக்குன்னு போ சீக்கிரம் போடா. இது என்னடா அது போய்கிட்டே இருக்குங்க, எவ்வளோ நான் போயிட்டே இருக்கேன்னு தெரில. ஸோ டக்குன்னு போ. டோர் நகருதுடா. டோர் நகருது. டோர் அடா பாய் ஈஸி கவனிச்சிங்களா. டோர் நகருது மக்கள் இந்த லெவலில் கவனிச்சிங்களா. டோரை கொஞ்சம் ஆணிக்கிட்ட போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம அந்த டோர் கிட்ட போயாகணுமா. அதான் மக்களே நம்ம எடுத்தோடனே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. டோர் போய்கிட்டே இருக்கு. டோர் இன்னும் போயிட்டு இருக்கு, அந்த ஆணிக்கிட்ட தான் போயிட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு போடு. டோர் மை டோர் அப்பா இல்லை என்னடா இவ்வளோ ஜஸ்ட் மிஸ்ஸாக தான் போயிருக்கோம் நம்ம. இந்த லெவலே எப்படின்னா இதுக்கப்புறமா லெவல்லாம் எப்படி இருக்கும். இது கண்டிப்பாக இப்படி ஜாக்டாப்பாக வச்சிருக்க மாட்டானுங்க. நான் ஏதாச்சும் எனக்கு ஏதாச்சும் திருட்டு நினச்சேன்டா. இதனால அப்போ டோர் மேலே போனால் இவ்வளோ பவுன்ஸ் வாங்குறான் இப்படி. ஆடாப்பா கரெக்டாக போயிருந்துருக்கலாம். நான் தான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. பார்த்துக்கலாம். ஈஸி பவுன்ஸாக எப்படியே வந்து லெஃப்ட் சைட் போகிற மக்கள் என்னன்னு தெரியல. ஒழுங்காக போயிருந்தா என்னடா அப்படி. ஸோ டக்குனு மறுபடியும் பார்த்தீங்கன்னா குதி. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு குதிச்சு போ. அவ்வளோதான் மக்களே, லெவலை முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். ப்ளீஸ் டோர் நகருது மக்களே இதில். இப்போ நம்ம தான் இப்போ டோர் நகருது பார்த்தீங்களா. டோர் ஆணியில் பட்டோன்னே அதில் மட்டும் ஆணி டோரில் போகுது அந்த போன லெவலில் மட்டும். இப்போ வந்து டோர் தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். டோர் இப்படி தான். பாவி ஏன்டா டோரை நகர வச்சு இப்படி இப்போ சீட்டிங் பண்ண போகிறதுறாண்ணா. இப்போ என்ன பண்ணணும், இன்னும் எப்படா போகிறது. அவ்வளோதான் என்னால் தாவ முடியாது. இப்படா போகிறது இது புரியல. இப்போ நான் எப்படி போகிறேன், டோர் ஆகிட்டீங்கன்னா நான் எப்படி போவேன். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போகிறது, டோராக இருக்கேன் எப்படி எப்படா நான் போகிறது. நீங்களே சொல்லுங்கள், சீட்டிங் தானே மக்களே, நீங்களே சொல்லுங்கள். இப்போ டோர் மக்கள் எப்படி மக்களே நான் போவேன். இது வேறு ஒழுங்காக ஜம்ப்பும் ஆக மாட்டேங்குது. இப்படி எப்படி போகிறதுலாம் தெரில. இருக்கு நேரம் வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஸோ வெயிட் பண்ணுறோம் தம்பி. காத்திருந்து காலங்கள் போனதடி. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது என்னதாவது ஜம்பு ஒழுங்காக பண்ணி தொலைய மாட்டேங்கான். என்னென்ன இந்த லெவலே புரியல எனக்கு. அவ்வளோதான். அடா பாவி இப்படி போனோம். இப்படிலாம் வைப்பீங்கன்னு ஆனால் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா பேரலாமா. இது என்னது பிளேடு துரத்துது. பிளேடு வணக்கம்ண்ணா. பிளேடு என்னடா பெருசாக என்னடா பண்ணிடுவேண்ணே. வணக்கம். அடப்பாய் நான் சும்மா ஏதோ சொன்னேன். அவனே பாருங்க அந்த பிளேடு உடனே நான் அறுத்துட்டு போயிடுச்சு. பாய்ண்ணா. அவ்வளோ முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு அடுத்த லெவல் போயிடலாம். இது என்னது அது பிளேடு இப்படி வருது. இது என்னது என்னடா இத்தான் இப்படி பெருசாகுது. போயிடுச்சு. ஸோ டக்குனு பார்த்தீங்கன்னா போகலாம் நம்ம. என்னடா பண்ணிட்டீங்களா அவளை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா விளையாடு அது பெருசாது சிறுசாது என்ன நடக்குதுன்னே ஆடாப்பாய் ஃபேண்டா உங்களுக்கு இந்த வெறி. ஸோ இந்த பிளேடு சின்னதாக வரைக்கும் நான் வெயிட் பண்ணும் உங்களுக்கு. அவ்வளோதான் மக்களை சின்னதாகிடுச்சு. நகருது பார்த்தீங்களா. அவ்வளோதான் மக்களை முடிச்சாச்சு லெவலை. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்தலும் இது லெவல் கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும் மக்களே. கண்டிப்பாக நினச்சேன்டா இது தாண்டா பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா எனக்கு தெரியும்டா. பாடி நான் விட்டுருனா நான் பாவம் என்னை விட்டுருனா. ஆனால் அங்கே பாருங்கள் எங்கிட்டு போகலாம் பார்த்தீங்க. இது கண்டிப்பாக இப்போ பாருங்கள் நான் போகிறேன்னா இன்சைட் போகலாம். கண்ணாம்பூச்சி ஏரியாவிலாம் அடப்பா என்ன இங்கே வந்து புதுசாக ஒருத்தன் வந்துட்டான். அவன் பையன் போல இருக்குது. ஆனால் புதுசாக ஒருத்தன் வந்து நான் வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். போட்டே சூப்பே பங்கான மயில ஸ்ரீவல்லி நவ்வேரா ரத்ன மயிலே வந்துட்டு போகிறான் பார்த்தீங்களா. பாய். அவன் பையன் மாதிரியே இருக்கான் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டக்குன்னு போவோம் நம்ம. இப்போ எப்படா போகிறது. இது என்னடா புதுசாக இருக்குது. என்னடா அது இன்னும் அதோட தட்டி விட்டு போகுது. அது அறுக்கவே இல்லை, தட்டி விட்டு போகுது பார்த்தீங்களா. அப்போ இதெல்லாம் வந்து வேலை அப்போனா இந்த பிளேடெலாம் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். இந்த பிளேடு மேலே ஏறி நான் போனோம்.
ரைட்ரா என்னடா புது கான்செப்ட் ஆடாப்பா இந்த பிளேடு என்ன அப்போனா அந்த அதை மேலே உள்ள பிளேடு வந்து நல்ல பிளேடு இது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவதுல வர்றது கெட்ட பிளேடு அது நம்மளை அறுத்து விட்டுருச்சு நம்மளை டேய் இப்போ நீ ஏன்டா கீழே விழுந்த அதை நான் என்னமோ சொல்லி ஏதோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் இவன் ஒருத்தர் கீழே விழுந்தான் பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போகணுன்னு தான் நமக்கு தெரியவில்லை. கீழே குதிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேட் நம்மளை கரெக்டாக கூட்டு போயிருச்சு. அப்படியே நின்றுட்டே இருந்தாலும் அதே டோர் கிட்ட கூட்டு போயிருக்கு. நான் தான் தேவலாமல் நகர்ந்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த லெவல் போகலாம். இது என்னடா அது என்னடா அது ஜம்ப் பண்ணுற பட்டன் கொடுத்தா வாட்டி போய்கிட்டே இருக்கான். அப்பா என்னடா பண்ணி லெவல்லாம் பாருங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மக்களே. என்னடா லெவல் இது இப்போ வந்து லெஃப்ட் ரைட் எதுவுமே வேலை செய்யலை. இது அதாச்சும் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற பட்டன் மட்டும்தான் வேலை செய்யுது. லெஃப்ட் ரைட் எதுவுமே வேலை செய்யலை. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ தெரிஞ்சு அந்த பட்டனை நான் அழுத்தணும்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு அந்த பட்டனை நான் அழுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகிறேன் நான். அப்படியே போ நான் இந்த பட்டன் அழுத்தோன்னே நீ எத்தனை பட்டன்டா கொடுப்பீங்க பைத்தியக்கார பசங்க எத்தனை பட்டன்டா அடா பாவி ஆனால் இந்த லெவல் சத்தியம் வந்து ரேட்டாக காமெடியாக இருக்குது உங்களை எத்தனை பட்டன்டா கொடுப்பீங்க பல பட்டன் கொடுக்குறானுங்க பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சைடு நான் போகிறேன். ஸோ இந்த பட்டன் எடுத்தோன்னா இப்போ நான் இந்த பட்டன் எடுத்தோன்னே லெஃப்ட் சைட் ஃபஸ்ட் நான் ரைட் சைட் போயிட்டு இருந்தேன். இப்போ இந்த பட்டன் எடுத்தோன்னே லெஃப்ட் சைட் போனேன்னா இப்போ மறுபடியும் நான் ரைட் சைட் போகிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன் ஏன்டா இப்படி பண்ணுறேன் இவ்வளோ செஞ்சும் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டோமே அந்த மேலே இருக்கிற பட்டனை மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போ ஸோ டக்குன்னு போடா. ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் அந்த பட்டன் அழுத்தணும் மக்களே. நான் இப்போ மேலே போகணும் மறுபடியும் மறக்கிறான் பாருங்களேன். இப்போ டக்குன்னு போ ஸோ ஆனால் இந்த லெவல் ஆனால் கொஞ்சம் லைட்டாக காமெடியாக இருக்குது மக்களே. எப்படி வருங்க ஜம்ப் பண்ணுற பட்டன் ஆனால் இந்த சாப்டர் ஃபுல்லாக ஜம்ப் பண்ணுற பட்டன் மட்டும் தான் மக்களே வேலை செய்யுது. மிச்சப்படி அந்த லெஃப்ட் ரைட் பட்டன் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ இதை அழுத்தி விட்டோமா சீக்கிரம் போடா. ஐயோ ஆணிலாம் அவன் கிட்ட வருது. அதெல்லாம் பசங்களால தான்டா கண்ட இடத்துல இது டோர் நவருது அப்பா இவ்வளோ கஷ்டம் வச்சுருக்கானுங்களா அவ்வளோதான் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்துட்டோம். இது என்ன புதுசாக இருக்குது மரியோ மாதிரி இருக்குது. இல்லை ஏதோ ஒரு கேம் மக்களே அது என்ன கேம் தெரியும் அவ்வளோ இப்படிலாம் ஆணிலாம் கொடுக்குறீங்க. தம்பி இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லடா. அடப்பாவி. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு போனோம்மா. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போ போடே சம்பா சிவசம்பா அவ்வளோ பாய் பட்டனை கொடுத்துட்டானுங்க. ஸோ டக்குன்னு போ ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பாட்டு போடணும். ஒரு பாட்டு மைண்டுக்கு வர மாட்டேங்கி. ஸோ டக்குன்னு இப்போ வந்து அவ்வளோதான் மக்களே முடிச்சாச்சு லெவலை. சாப்டர் முடிஞ்சதுலடா. அப்பா இன்னொரு லெவல் இருக்கா. ஏன்டா இந்த பட்டன் கண்டிப்பாக நல்லா கொடுத்துருக்க மாட்டானுங்க. வேறு ஏதாச்சும் பட்டன் அடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த பட்டன் அதே ஒழுங்கான இந்த பட்டன் கண்டிப்பாக வேறு பட்டன் தான் இருக்குது மக்களே. இது கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் பட்டன் கொடுத்துருப்பானுங்க. ஆனால் பாருங்கள் பொசிஷன் மட்டும் மாறுது. அப்போ இது கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் பட்டனை கொடுப்பானுங்க பாருங்கள் மக்களே. நினச்சேன்டா பட்டனை மாற்றிட்டானுங்க. எத்தனை பட்டன்டா கொடுப்பீங்க நானும் பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பட்டன் அழுத்தியே என்னோட வாழ்க்கையை முடிச்சு வைக்க முடியும். அவங்க பாருங்க இன்னொரு பட்டன் அழுத்த சொல்கிறாங்க. எத்தனை பட்டன்டா அழுத்த அவங்க பாருங்கள் மட்டன் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அது திறக்குது. இது என்னடா லெவல் இதெல்லாம் இவ்வளோ நேரம் அது முடிக்கிறதுக்கு பாவி கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் முடிச்சதுக்கு கடைசியில் பண்ண வேலையை பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணக்கூடாதுறானா. டக்குன்னு போ ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதை அழுத்திட்டு டக்குன்னு போடா டக்குன்னு போ பார்த்தீங்கன்னா இதை அழுத்திட்டு சீக்கிரம் போ சொன்னீங்களா இந்த லெவலை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ அந்த சைடு போகணும். ஏன்னா இதெல்லாம் வாட்டி போய்கிட்டே இவங்க இப்படி இருக்கு பட்டன் எங்கே கொடுத்துருங்க இப்போ எங்கே பட்டனை கொடுக்குறீங்க பாருங்கள். ஸோ டக்குன்னு இப்போ பார்த்து போயாவும் நம்ம போட்டே சுற்றி வந்தீங்க சுற்று வழியாய் வந்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு நம்ம அடுத்த லெவல் போயிடலாம் நம்ம. ஸோ சீக்கிரம் போடா அடுத்த லெவலு போடா. போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. என்னடா அது இதில் புதுசாக இருக்குது. என்னடா அது புதுசாக பண்ணி அடப்பா இது ஜம்ப் பண்ணுற ஈஸி. இப்போ ஜம்ப் பண்ணுற பட்டன் கொடுத்தா வந்து டாப்புக்கு போயிடுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்காங்கன்னா இவன் ஜம்ப் பண்ணுற பட்டன் நம்ம அழுத்தணும்னா அவன் டாப்புக்கு போகிறான். இப்போ என்னடா இது எங்கடா போயிட்டான் அடா பாவி. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இவங்களாம் எப்படி தான் மக்கள் இப்படிலாம் யோசிக்கிறானுங்க. இப்படி லெவலாக வைக்கலாம் இப்படிலாம் லெவலாக வைக்கலாம் எப்படி மக்கள் இவனுங்களாம் இப்படி யோசிக்கிறானுங்க அடா பாவி. இதெல்லாம் இப்படிலாம் யோசிக்கிறீங்க எனக்கு புரியல. எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா எனக்கு புரியல. எப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச லெவல் அவ்வளோதான் மக்களை முடிஞ்சிருச்சு. இப்படிலாம் இப்போ யோசிக்கிறீங்க. ஆனால் பயங்கரமாக யோசிக்கிறானுங்க மக்களை பார்த்து. ஏண்டா இது என்னடா உங்கள் மனசாட்சி இருக்காடா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி குதிச்சுட்டு இப்படி குதிச்சுட்டு அடுத்து இப்படி போயிட்டு ஐயோ ஏன்டா இந்த உனக்கு இந்த வெறி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டக்குனு இப்படி போயிட்டு
இப்போ அப்படி போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லே டே நான் சூசைட் பண்ண போகிறேன் இந்த கேமோட. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வந்து சும்மா சொன்ன மக்கள் இதெல்லாம் கேமுக்கா அவன் எந்த நாய் மக்களை சூசைட் பண்ணோம். இது ஜஸ்ட் ஒரு கேமு. இதில் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் சோறா போட போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா சும்மா சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை ஆனால் இருக்கானுங்க கேமுக்காக சூசைட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க இப்போ? ஒரு என்னடா அப்படி தப்பாக பேசிட்டேன். ஏதோ ஒரு வாயில் நல்லா எனக்கு வந்து இப்போ அதிசயமாக நீங்கள் நல்ல வார்த்தை வந்திருக்கு. நானே இப்போ தான் வந்து ஏதோ இது லெவலுக்கு கொஞ்சம் லேட்டாக கஷ்டமாக இருக்கும். அப்பா உயிரை கொடுத்து எப்படியோ லெவலை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த லெவலை நான் எப்படியோ முடிச்சிட்டோம் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டக்குன்னு இப்போ இந்த லெவலில் முடிப்போங்க டக்குன்னு. இதெல்லாம் இப்போ நினச்சாண்டா அது எப்போ எனக்கு அசால்ட்டாக லெவலை வைப்பாங்க நானும் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா லெவல் கடைசியில் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கிற மாதிரி பண்ணிச்சிட்டானுங்க. ஸோ டக்குன்னு ஸோ டே ஜம்ப் பண்ணுற அப்படின்னு கொடுக்க மாட்டேங்க பாருங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ இப்படி போயிட்டு இப்போ கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு அடுத்து இப்படி போட்டு அடுத்து இப்படி போயிட்டு அடுத்து இப்படி போயிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி போய் ஆமாப்பா இது எப்படா முடிக்கிறது? இவ்வளோ கஷ்டமாக பண்ணி வச்சுருக்கீங்க. உனக்குலாம் அறிவு இருக்காடா? இப்பெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே டே பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போயாச்சும் கரெக்டாக போட்டு ட்ரை பண்ணணும். இப்படி போயிட்டு இப்படி தலையில் போய்கிட்டே இருந்துட்டு அடுத்து இது மட்டும் நகரும் மக்களே. இது நகர்றதுல நான் அப்படி போக முடியாது. நான் கஷ்டப்பட்டு போயாகணும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போ மேலே குடிச்சிட்டு இப்படி போயிட்டு இப்போயாச்சும் பேர்றா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. அது மாதிரி தான் மக்கள் எனக்கு இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச தெரியுமா மக்களே? தெம்பாண்டி ஜி அடப்பாவி இப்போ பார்த்தீங்கன்னா ஏண்டா அவ்வளோதான். என்ன அது எனக்கு புரியல. நான் இது என்ன இந்த ஆணி என்ன லவ் பண்ணுதா என்ன நான் செய்கிறதே அப்படி செஞ்சுட்டு இருக்கு எனக்கு புரியல. அது அசிசமாக கேட்டுற போகிறேன். நான் பண்ணுறதே அது அப்படியே பண்ணுது. ஏன் ஒழுங்கா போயிரு. இந்த சட்டத்துக்கு எதிரான தீய சக்தி. ஒழுங்கா போயிரு. என்ன நான் பண்ணுறது அப்படியே பண்ணுது இல்லை எனக்கு புரியல. வரமாட்டேங்குது. அந்த பயம் இருக்கணும். அதான் கொஞ்சம் டக்குன்னு இப்போ போய் இப்போ இது இந்த ஆணிக்கு என்ன புரியல. சும்மா நான் பண்ணுறதே அப்படியே போ இது ஒன்றும் என்ன இது பண்ணுறது இதுன்னும் நம்மளை லவ்லாம் பண்ணல. நம்மளை எதிரி அழிக்க வந்திருக்கு. ஸோ வந்து டக்குனு இப்போ போய் அது இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. கண்டிப்பாக தில்லுமுள்ளு ஏதாச்சும் இருக்குமே. இப்படிலாம் பண்ணி வச்சுருந்து தில்லுமுள்ளுகளை நினச்சேன்டா. அது எப்படி எனக்கு தில்லுமுள்ளு எல்லாமே வச்சுருப்பானுங்கன்னே நானும் பார்த்தேன். இப்போ டக்குனு இப்போ போயிட்டு இப்படி போயிட்டு டக்குனு அவ்வளோதான் மக்களே போட்டு அண்ணே விட்டுறான். அடப்பாவி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ பண்ணுறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடப்பாவி ஏன்டா விட்டுருங்களா? அதை செஞ்சு விட்டுருங்கண்ணா. நீ விட்டுருண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் போய்க்கிறேனே. நான் வாட்டிக்கு ஒரு ஓரத்தில் இருக்கிறேனே. நீ விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா. விட்டுருண்ணா. பாய். அவ்வளோதான் மக்கள். இல்லை அவ்வளோ எப்படியே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் இதோட முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 2 சாப்டர் தான் நம்ம இருக்கும் மக்களே. இந்த மோல்தான் இந்த கேமே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிக்க ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஸோ டக்குன்னு போ ஒரு ஆணி இருறா வலிக்கிட்டு போகுது. நான் ஒரு பட்டனை நான் கொடுத்துட்டேன்னா அதை வாட்டி இப்போ போய்கிட்டே இருக்கும் போல இருக்குது. இந்த லெவலில் அப்படி பட்டி வச்சுருக்கானுங்களா? ரைட்ரா. ஸோ டக்குன்னு இப்போ வந்து ஒரு மனுஷன் இப்பெல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாதுரா. ஸோ வந்து டக்குனு குதிச்சு இப்படி ஒழுங்காக போடா. இப்போ வந்து இப்போ குதிச்சு அவ்வளோதான். ஒரு காலை கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் இப்படி பண்ணிட்டானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டக்குனு வந்து இப்போ டக்குனு இப்படி போயிட்டு அடுத்து இப்படி போயிட்டு நான் இப்போ கோவமாக போகிறேன். கோவமானா என்ன ஆகணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஆகாது. நான் அப்படியே கேம்ல போட்டு போயிரு. அதான் நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ வந்து இருடா என்னடா அவசரப்பட்டே பாருங்க. அவசரப்பட்டியே குமார். ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா அது இதுதான் தண்டி ஏன்னா இப்படி குதிக்கிறான். என்னடா இப்படி குதிச்சா ஆடுவான்.
என்னை ஏன்னா இப்படி காமெடி பீஸ் ஆக்குறீங்க? எனக்கு ஆக்சுவலி ஜோக்கர் ஆக்குறானுங்க மக்களே என்ன. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்து இந்த லெவலையும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிப்போம். நான் என்னடா இப்படி பண்ணுறீங்க? டேய் இப்படிலாம் பண்ணக்கூடாதுறாண்ணா. இந்த பட்டன் அடுத்த செகண்டாக ஓடிடணும். அப்படியே குதிச்சு அப்படியே போயிடணும் மக்களே. என்ன பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ எந்த சைடு ஓட சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சேர்ந்து அந்த சைடு தான் ஒன்று. என்னடா டேய் என்னடா அது? இல்லை எனக்கு புரியல. என்னடா பண்ணுறீங்க? என்ன பார்த்தா என்ன ஜோக்கா இருக்கா? போடு ஓடு ஓடு ஓடு. அப்போ டக்குன்னு ஓடு. என்ன நம்மளை வச்சு நல்லா ஜோக் பண்ணுறாங்க மக்களே. ஆனால் நல்லா டக்குன்னு ஓடுவோம். சூப்பர் மங்கானம். ரொம்ப எனக்கு ஊதியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மக்களே என் தொண்டை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊறுறதை விட்டுரும். ஏன்டா இவங்களுக்கு இந்த பெரிய ஏன்டா என்னடா அவங்களுக்கு பாவம் பண்ணேன். டக்குன்னு ஓடு. நான் விட்டுருந்தா ப்ளீஸ். நான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த லெவலும். டக்குன்னு இப்போ அடுத்த லெவலும் பார்த்தீங்கன்னா இதே நம்ம பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஸோ ஆனால் ஓடு. விட்டுருங்கடா. என்னடா பண்ணுறீங்க? ஏன்டா உனக்கு இந்த வெறி? இப்போ பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ இந்த இதுன்னு புதுசாக இருக்குது. ஐயோ என்னடா இத்தான் தண்ணி பெருசாகிட்டே இருக்குது. டோர் என்னடா அதுக்கு சக்கரத்துக்குள்ளே வச்சுருக்கீங்க? எப்படிடா நான் போவேன் அந்த டோருக்கு? என்னடா லாவல் பட்டன் கொடுத்துருக்கானுங்க. என்ன பட்டன்லாம் கொடுக்குறீங்க? இன்னொரு பட்டனு. டேய் என்னடா பட்டன்? அடப்பாய் இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. டக்குன்னு அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. இப்போ டக்குன்னு அடுத்த பட்டன் போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த பட்டனுக்கு போயிடணும். இப்போ அடுத்த பட்டன்லாம் ஒன்று கிடையாது. இந்த பட்டன் முன்னே கிளிக் பண்ணிட்டு அப்படியே எக்ஸிட் போய் கெத்தா அப்படியே கெத்தா வந்துட்டு அடப்பாய் இது என்னடா புதுசாக இருக்குது? எப்படா போகிறது? நான் அந்த சைட் போக மாட்டேங்க. யாராச்சும் வந்து அந்த சைட் குதிக்க மாட்டேங்குதோ. நம்ம குதிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக குதிக்க மாட்டேங்க அந்த லெவலில். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இதில் குதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லை மக்களே ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறானுங்க மக்களே. இவனுங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறானுங்க. அது நல்லா தெரியுது. ஸோ இப்போ ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்னு கிளியராக தெரியுது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ இங்கே வந்துட்டோமா? இதுக்குமா எங்கடா போகணும் நான்? எங்கே கூப்பிட்டு போயிட்டே இருக்கு. டே இப்படி தான் அந்த இன்னொரு பாக்ஸ் வந்துருக்கு. கடைசி நேரத்தில் அவுட் ஆகிட்டோம் மக்களே நம்ம. ஸோ டக்குன்னு இப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ இந்த இங்கே ஒரு பாக்ஸ் வருமா அதில் ஏறிட்டு ஒழுங்கா ஏறான் பார்த்தீங்கன்னா இதில் ஏறிட்டு அடுத்து ஐயோ குழப்பிட்டான் மக்களே. இந்த குழப்பிட்டேன் லைட்டாக. நம்ம இப்படி போயிட்டு அவ்வளோதான். இப்படி இருடா டே இருந்து தொலைடா ஒரு நிமிஷம். இப்படி மக்களே பல தடவை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு வர மாட்டேங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா முற்றுங்களா இருக்கிற ஸ்கூல் டென்ஷன் பத்தான்னு சொல்லிட்டு இவனுங்க வேறு என்னென்னமோ பண்ணுறானுங்க மக்களே. பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ டக்குனு இப்படி போயிட்டு இருக்கிற டென்ஷனை பத்தாதுன்னு இவனுங்க வேறு என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். டக்குனு இப்படி போயிட்டு அவ்வளோதான். இப்படி போயிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு இப்போ இதில் ஒழுங்காக குதிரா என்னடா பண்ணுற? கரெக்டாக தான் எனக்கு கூப்பிட்டு போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் குதிச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி கூப்பிட்டு போவோம். நம்ம இன்னும் இந்த பாக்ஸில் குதிச்சிடணும். அடுத்து இன்னொரு பாக்ஸ் வரும் மக்களே. அதில் கரெக்டாக குதிச்சாகணும் நம்ம. ஸோ இந்த பாக்ஸில் தான் மக்களே நம்ம ஏறி ஆகணும். இந்த பாக்ஸ் நம்மளை கரெக்டாக கூப்பிட்டு போக நம்பிக்கை இருக்குது. தம்பி ஒழுங்கு கூப்பிட்டு போயிடுறாங்கண்ணா. அதான் நான் அண்ணன் கேட்குற ஆசை. ஸோ அவ்வளோதான் மக்களே.
எத்தனை சாமி வந்ததையா இங்கே எத்தனை சாமி தந்ததையா. பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இதுக்கு போகிறோம் 1000. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கேம் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். ஸோ பாய் மக்களே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வீடியோ கண்டிப்பாக இருக்கிற மே மாதம் ஆரம்பிச்சோம். ஸோ பாய் மக்களே, பாய்.